களவாணி படம், நாடோடிகள் படம், அந்த சேசிங் எல்லாம் சேஸ் பண்ணிருக்கு இந்த ஒரு காதலிய கடத்துற சம்பவம். அப்பட்டமா கடத்தல்னு சொல்ல முடியாது, கடத்தல் பாணியில 2 பேரும் தப்பிச்சு ஓடுற சம்பவம். மேட்ரு என்னன்னா, அரியலூர் மாவட்டத்துல செங்கராயன் கட்டளை அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தை சேர்ந்த மதியழகன் அப்படின்றவரோட பொண்ணு அனுஷியா, அவங்க பாத்தீங்கன்னா சென்னையில கிளாம்பாக்கத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் மாங்குடியை சேர்ந்த ஒரு முருகேசன் அப்படின்ற ஒரு ஆளுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலியமா காதல் ஏற்பட்டு. அதாவது முருகேசனோட பூர்வீகம் வந்து புதுக்கோட்டை, ஆனா அவர் வந்து வேலை பார்க்கறது வந்து சிங்கப்பூர்ல. அதாவது இன்ஸ்டாகிராம்லயே ஒரு 2 பேருக்கும் காதல் இருந்திருக்கு, மூஞ்சியெல்லாம் நேர்ல பாத்துக்கிறோம். கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி முருகேசன் வந்து சிங்கப்பூர்ல இருந்து வர்றாப்ல, அனுஷியா அவன் மீட் பண்றாப்ல, அவர் அப்படியே புதுக்கோட்டைக்கு அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாப்ல. முருகேசன் அவங்க காதல், அவங்க வீட்டுல உங்க காதலை ஏத்துக்கல, யார் வீட்டுல, முருகேஷ் வீட்டுல அது காதலை ஏத்துக்கறல. பாத்தீங்கன்னா அவர் 2 பேரும் திருச்சியில போய் ஒரு தனியார் விடுதியில கொஞ்ச நாளா தங்கிட்டு இருக்காரு. இது முருகேசன் ஃபேமிலி மூலியமா அனுஷியா ஃபேமிலிக்கு தெரிஞ்சு உடனே அனுஷியா வீட்டுல இருந்து திருச்சிக்கு போய் அவங்க தங்கி இருக்க இடத்துல போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து போன் எல்லாம் புடுங்கி அவங்க அக்கா வீட்டுல தங்க வச்சிருந்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணை எங்க தங்க வச்சிருக்காங்கன்றது முருகேஷுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் அப்படியே களவாணி படத்துல நடந்தது அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு மொபைல் கிடைக்குது, டக்குன்னு முருகேஷ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுது, இந்த லொகேஷன்ல தான் இருக்கேன். முருகேஷ் இந்த களவாணி படத்துல மாதிரியே ஃப்ரெண்டோட வாடகை கார் எடுத்துட்டு இந்த அனுஷியா தங்கி இருக்க வீட்டுக்கு பத்திரிகை கொடுக்குற மாதிரி போயிட்டு, முருகேஷ் பாத்தீங்கன்னா காருக்குள்ளே உட்காந்துருக்காப்ல, மத்த 3 பேரும் அந்த வீட்டுக்கு போய் பத்திரிகை கொடுக்குற மாதிரி போயிட்டு, அனுஷியா அதை தெரிஞ்ச உடனே அவங்களோட டக்குன்னு ஓடி போய் அந்த கார்ல ஏற, அனுஷியாவோட அக்கா வந்துட்டு அதை தடுக்கிறதுக்கு முயன்ற போது அவங்க கத்தியை காமிச்சு மிரட்டி இருக்காங்க. அப்ப கடைசியா கத்தியை காட்டி மிரட்டினப்ப அந்த அனுஷியாவோட அக்காவோட குழந்தைய வந்து கையில வச்சிருந்திருப்பாவோல, அந்த குழந்தையோட காதுல வந்து அந்த கத்தி பட்டு காது அறுத்து, அந்த அறுபட்ட உடனே அவங்க அந்த பதட்டத்துல இருக்கும்போது இவங்க எல்லாரும் கார்ல ஏறிட்டு காட்டு வேகத்துல கிளம்பிட்டாங்க. உடனே அனுஷியாவோட குடும்பத்தார் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அவங்க 2 பேரும், அதாவது முருகேசனும் அனுஷியாவும் பாத்தீங்கன்னா நாங்க முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டோம், போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடுறோம் அப்படின்னு. ஆனா அந்த கத்தியை யூஸ் பண்ணி மிரட்டினவங்கள போலீஸ் தேடிட்டு இருக்கு.